அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத், சவுதி அரேபியா, அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், கத்தார்ல உள்ள அரேபியர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் மனம் குளிரும்படி சூப்பரான அறிவிப்பு ஒன்றை ஈரான் அரசு அறிவித்துள்ளது. அதாவது ஈரானுடைய அதிபர் மசூத் அவர்கள் ஜிசிசி நாடுகளான குவைத், சவுதி அரேபியா, அரபு எமிரேட்ஸ், கத்தார், ஒமான், பஹ்ரைன் ஆகிய 6 நாடுகளிடம் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார்கள். உங்கள் நாட்டில் உள்ள அமெரிக்க தளங்களை பயன்படுத்தி எங்கள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்கியதால் தான் வேறு வழியின்றி உங்கள் நாட்டில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் ராணுவம் தாக்குதலை தொடங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டது. இப்போ பொதுமக்களும் இந்த தாக்குதலுக்கு பாதிப்படைந்ததால் அரபு நாடுகளின் மீது தாக்கப்படும் தாக்குதலை நாங்கள் நிப்பாட்டிக் கொள்கிறோம் என ஈரான் அதிபர் அவர்கள் மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து இன்னும் 2 அல்லது 3 நாட்களுக்குள் குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைனில் உள்ள விமான நிலையங்கள் பழையபடி தங்களது விமான சேவையை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த அறிவிப்பால் அரேபியர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அளவு கடந்த மகிழ்ச்சியை அடைந்துள்ளார்கள். அதுபோல இன்று இரவு சனிக்கிழமை முதல் குவைத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் தராவி தொழுகை நடைபெறும் என குவைத் அரசு தெரிவித்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், இப்போ ஒரு வழியா சண்டை முடிவடைந்துள்ளதுங்க. இது ஒரு புறம் இருக்க, சும்மா இருக்கிற சீன்ற மாதிரி அமெரிக்க அதிபர் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, ஈரான் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளது. அதனால தான் ஈரான் ஜிசிசி நாளிடம் மன்னிப்பு கேட்டிருக்கு. இனிமேல் தான் ஈரானுக்கு அழிவு ஆரம்பம் என காட்டமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வளைகுடா நாடுகளில் சண்டை நின்னாலும் இந்த சைத்தானுக்கு பொறுக்காது போல. இன்ஷால்லா துவா செய்யுங்க, ஓரிரு நாட்களில் ஏற்பட்டு ஓப்பன் ஆகணும் என்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.